வணக்கம். நம்ம அடுத்து பார்க்க போகிறதும் இன்னொரு சுவராஜ்யமான தொகுதி தான். அது என்ன, ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதி. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் முன்னாள் முதல்வர் ஓபிஎஸ் நிற்கிறாரு. அடுத்து களத்தில் வந்து பார்த்திங்கன்னா நவாஸ்கனி, சிட்டிங் எம்பி நவாஸ்கனி நிற்கிறாரு. அப்புறம் ஏடிஎம்கே சார்பாக ஜெயபெருமாள் நிற்கிறாரு. சத்யபிரபான்னு சொல்லிட்டு நாம் தமிழர் கட்சி சார்பாக நிற்கிறாங்க. இப்போ இது வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் வந்து நிலவரம் வந்துட்டு, ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 14 லட்சம் ஓட்டு இருக்குது. ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் ஒரு அடிப்படை விஷயத்தை நம்ம என்ன பார்த்துக்கணும்னா, இருக்கிறதுலையே வந்து பின்தங்கிய பாராளுமன்ற தொகுதி அப்படின்னு சொல்லலாம். ஆனால் பின்தங்கிய பாராளுமன்ற தொகுதின்னு சொன்னாலும் வந்துட்டு நீங்கள் சொல்கிறது மாதிரி ரெட்டலை, உதயசூரியன் அப்படிங்கிற அடிப்படையில் அங்கே வேட்பாளர்களை இது வரைக்கும் தேர்ந்தெடுத்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா பல தடவை இது வரைக்கும் இல்லை. கூட்டணிக்காக பார்த்துருக்காங்க. ஆனால் மக்கள் வந்து அந்த சின்னத்தை வந்து பெரிய அளவில் எடுத்துக்கலை அப்படிங்கிறதுக்கு ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதியில் கடந்த கால வரலாறை பற்றி நம்ம பார்க்கலாம். வந்துட்டு ஒன்று நவாஸ்கனியுடைய வந்து அதிமுக கூட்டணியில் இருந்தாலும் அவருடைய சின்னம் வந்து உதயசூரியன் கிடையாது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலத்தில் கை சின்னம். இது எல்லாம் வந்து மாறி மாறி வந்து ஓட்டு விழுந்திருக்கு. லாஸ்ட் டைம் நீங்கள் பார்த்தீங்கன்னா பிஜேபிக்கும் கணிசமான வாக்கு வந்திருக்கு. அதே மாதிரி வந்து டிடிவி தினகரனுக்கு குக்கர் சின்னத்திலையும் கணிசமான வாக்குகள் வந்திருக்கு. அதனால அங்கே வந்து சின்னத்தை பார்த்து வந்து ராமநாதபுரம் தொகுதி மட்டும் சின்னத்தை பார்த்து ஓட்டு போட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இது இல்லை. அங்கே நிறுத்தப்பட்ட வேட்பாளர்கள் அந்த மக்களுக்கு பிடிச்சிருந்தா அந்த வேட்பாளர்களை வந்து ஜெயிக்க வச்சிருக்காங்க. இதுதான் அந்த தொகுதியினுடைய நிலவரம். இந்த தடவை வந்து முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்கள் நிற்கிறாரு. ஓபிஎஸ் ஐயா நிற்கிற அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா போட்டிக்கு வந்து ஜெயபெருமாள் நிற்கிறாரு ஏடிஎம்கேல. இப்போ ஏடிஎம்கேல ஜெயபெருமாள் வந்து ராமநாதபுரம் தொகுதியை சேர்ந்தவரே இல்லை. சரி, ஓபிஎஸ் ராமநாதபுரம் தொகுதியை சேர்ந்தவரே இல்லை அப்படின்னு எடுத்துக்கிட்டால் ஓபிஎஸ் வந்து தமிழ்நாடு முழுக்க அது முன்னாள் முதல்வராக இருந்தவர் அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். வந்துட்டு ஜெயபிரபால் வந்து பார்த்தீங்கன்னா விருதுநகர் சேர்ந்தவர், வந்துட்டு திருச்சுழி பகுதியில் இருக்கிறவர், விருதுநகர் பகுதியை சேர்ந்தவர் வந்து அவர் வந்து நிறுத்தியிருக்காங்க. எதுக்காக ஏடிஎம்கே சார்பாக அங்கே நிறுத்தியிருக்காங்கன்னா, அந்த விருதுநகர் பகுதியில் இருக்கக்கூடிய திருப்பவனம் அது வரைக்கும் வந்து ராமநாதபுரம் பாராளுமன்ற தொகுதிக்குள்ள உள்ள வரும். அந்த ஓட்டை அவர் எடுத்துருவார், இல்லைன்னா டெபாசிட் போயிடும் அப்படிங்கிற நிலைமையில தான் ஏடிஎம்கே இருக்குது. ஏடிஎம்கே பொறுத்தளவில் இது வந்து வேறு யாரையும் நிறுத்தியிருந்தால் டெபாசிட் போயிடும். ஃபார் எக்ஸாம்பிள் அவங்க நிறுத்திக்கலாமே, அன்வர் ராஜா நிற்க மாட்டேன்ட்டாருன்னு தான் சொல்கிறாங்க. நிற்கிறேன்னு சொன்னாரா இல்லையாங்கிறது நமக்கு சரியான தகவல் இல்லை. அன்வர் ராஜா நல்ல கேண்டிடேட்டு, ஏற்கனவே அவர் அங்கே ஜெயிச்ச ஒருத்தர், அவரை நிப்பாட்டல. அதே மாதிரி ராமநாதபுரம் மாவட்ட செயலாளர் இருக்கார், அவரை நிப்பாட்டல. அது ஏன் நிப்பாட்டலைங்கிறத நமக்கு தெரியல. வந்துட்டு ஆனால் இது எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு கேண்டிடேட் அங்கே போய் செலக்ட் பண்ணியிருக்காங்க. அது வந்து அந்த பகுதியில் இருக்கிற ஓட்டை எடுக்கிறதுக்காக நம்ம பார்க்குறோம். வந்துட்டு நம்ம வந்து ஓபிஎஸ் வந்து கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 360 மதிப்பெண்கள் பெற்று முதலிடத்தில் இருக்கிறாரு. ஓபிஎஸ் வந்து ரெண்டாவது இடத்துல பார்த்தீங்கன்னா நவாஸ்கனி வந்துட்டு 230 மதிப்பெண்கள் பெற்று 2ஆம் இடத்துல நிற்கிறாரு. ஜெயபெருமாள் வந்து 120 மதிப்பெண்கள் பெற்று, ஜெயபெருமாளும் நாம் தமிழர் கட்சியும் கிட்டத்தட்ட 120, 110 அந்த கேட்டகரியில் தான் இருக்கிறாங்க. பெரிய வித்தியாசம் இல்லை. நாம் தமிழர் கட்சிக்கு ஈக்குவலாக தான் வந்து அதிமுக ஓட்டு இருக்கும் அப்படிங்கிறது மாதிரி அந்த தொகுதியினுடைய நிலவரம் நமக்கு காமிக்குது. என்ன இது ஓபிஎஸ்க்கு இவ்வளோ ஒரு இதை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால், அங்கே வந்து சமுதாயம் சார்ந்த ஓட்டுகள் அதிகமாக இருக்குது. அதில் வந்து ஓபிஎஸ் சமுதாயத்தை சேர்ந்தவங்க ஓட்டும் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓபிஎஸ் ஏற்கனவே வந்து அங்கே வந்து அவருடைய சார்ந்த ஓட்டுகளுக்காக ஓபிஎஸ் மகன் வந்து அங்கே வந்து நிறைய களமாடி இருக்காரு. பிஜேபி ஓட்டுகள் மிகப்பெரிய அளவில் இருக்குது. ஸோ அதனால் வந்து இந்த தொகுதி வந்து ஓபிஎஸ்க்கு தான் சாதகமாக இருக்குது. ஓபிஎஸ் தான் வந்து பிஜேபி கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது. இதை நம்ம பார்க்குறோம். வந்துட்டு